ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான பிரெட் மசாலா ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிரெட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நான் 8 பிரெட் ஸ்லைஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்து நான் வந்து இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் சிம்மர்லேயே வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டீங்கன்னா இது மேலே கோல்டன் ப்ரௌன் கலரில் ஒரு லேயர் வந்து கிறிஸ்பியாக மாறும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் உரமா வச்சுட்டு அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா வந்து குழந்தைங்களுக்கு இது கொடுக்கறதா இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு சின்ன தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். நான் வந்து ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால மிளகாய் தூள்லாம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் அளவை சேர்த்துட்டு ஒரு குட்டி கொடை மிளகாயை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்ட கேரட்டும் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் சிம்மர்லேயே வச்சுருங்க, இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கடைசியாக அரை எலுமிச்சை பழத்தோட சாறை கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன், இது நல்லா வேகிறதுக்காக. நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க பிரெட் துண்டுகளை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோட இந்த பிரெட்டு கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த மசாலாவோட ஊறி வரணும். பிரெட் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான பிரெட் மசாலா ரெடி பண்ணிட்டோம். இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு